ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கேரளா இலையப்பம்னு சொல்லுவாங்க, அது பண்ண போகிறேன். இது பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் துருவி, கொஞ்சம் பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டேன், ஒரு 2 ஏலக்காய் தட்டி எடுத்திருக்கேன், மண்டவெல்லம் வச்சுருக்கேன், குக்கரில் வேக வச்ச கடலைப்பருப்பு வேக வச்சதை எடுத்து கொஞ்சம் மசிச்சுக்கிட்டேன். நான் இப்போ இதில் இந்த பாதாம் பருப்பு ஆட் போடுறேன். இன்னும் இதில் இருக்கிற தேங்காவை கொட்டுறேன். இன்னும் இந்த மண்டவெல்லத்தை போடுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். பாருங்க, இது பச்சரிசி மாவு. இது ஒரு 2 கப்பு எடுத்து இது நல்லா பிணைஞ்சு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். நான் இந்த மாதிரி இலையில் தட்டி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த மாதிரி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இதை அப்படியே இந்த மாதிரி இப்படி மடக்கணும். அவ்வளோதாங்க. இட்லி சட்டியில் 1 செம்பு தண்ணி எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு இது மேலே ஒரு தட்டை வச்சு இதை எடுத்து இப்படி வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் அடுக்கி வைக்கணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பூரா எடுத்து வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அவ்வளோதாங்க, வெந்துருச்சுங்க. பாருங்க, அவ்வளோதான், வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது. இது கேரளா ஸ்டைலில் இலையப்பம். எங்கள் பாட்டி செஞ்சது. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாய்.